சொல்றோம். ஏன்னா தேர்தல் இறுதியில யார் யார் கூட வேணாலும் கூட்டணி வந்து மாறுறதுக்கான களம் மாறும். அது வந்து இப்போ வரைக்கும் நம்மளால அது சரியா சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த மாதம் வரைக்கும் ஒரு நிலவரம் இருக்கும். அடுத்த மாதம் அந்த நிலை மாறும். ஸோ நம்ம இறுதி கட்டமா எப்படி அமையுதுன்றதை பொறுத்து அப்போ ஒரு கருத்து கணிப்பு இருக்கும். ஸோ இந்த மும்முனை போட்டி வந்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதாவது தாவேகாவும் சேர்ந்து, இரண்டாவது பாத்தீங்கன்னா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, நான்காவது நாம் தமிழர் அவங்க தனியா களம் காண்றவங்க. இப்படி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா அதிமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்தும். ஏன்னா அதிமுக தொடர்ந்து கைப்பற்றின தொகுதி இது. அதனால இங்க அதிமுகவோட பலம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் பாக்குறோம். அடுத்தது 4 முனை போட்டி பாத்தீங்கன்னா 4 முனையில அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், தாவேகா அவங்க ஒரு கூட்டணியை வந்து கட்டமைக்கணும், தனியா ஒரு கூட்டணி பண்ணணுன்றதான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி நாம் தமிழர் 4வது போட்டியாளரா பார்த்து இந்த 4 முனை போட்டியில பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் கடுமையான போட்டி இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த தொகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த 4 முனை போட்டியில வந்து திமுக எளிதா கைப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா ஆவடி தொகுதியில அந்த 4 முனை போட்டியில திமுகவா அதிமுகவா என்ற போட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க யோசிப்ப 4 முனை போட்டியில வந்து தாவேகாவா இருக்கு, தாவேகா வெற்றி பெற மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். தாவேகா வந்து தங்களை பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது வெற்றி அளவுக்கு போகுமான்றது உறுதியா யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு வேல்யூ. ஏன்னா இப்போ நீங்க அவங்க ஆதரவாளர்களை கேட்டீங்கன்னா அவருக்கு 50% அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னுவாங்க. அவங்களுடைய எதிராளிகளை வந்து கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10% வாக்கு வாங்குறதே கஷ்டம்னுவாங்க. இந்த 2% நம்ம கருத்தில் எடுத்துக்க முடியாது.